உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சேர்ந்து சொல்லுங்க, ஓம் நமோ பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. நல்ல சாமியை கும்பிட்டுக்கோங்க. ஏன்னா கடைசி நேரத்துல மனுஷன் கடவுள் பேரை தானே சொல்லுவான். 3 பேரும் எப்படி வீடு போய் சேர்றீங்கன்னு நானும் பார்க்குறேன். நீ என்னோட கல்யாணத்தை நிறுத்த போயிட்டு இருக்க, ஆனா நான் உன் வாழ்க்கையோட பந்தத்தை முடிச்சிருவேன். நீ என்னோட முகத்திரியை தானே கிழிக்க போற, நான் உன்னை இந்த பூமியை விட்டே கிழிச்சு அனுப்பிடுவேன். என்னாச்சு? ஜோதி கிடைச்சாலா இல்லையா? மேடம், ஜோதி கிடைச்சிட்டா. ஆனா எங்களுக்கு முன்னாடி சிவாவும் சக்தி இங்க வந்துட்டாங்க. அதோட அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சக்தி வீட்டுக்கு போய் எல்லா உண்மையையும் சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்றது மேடம்? சரி பரவாயில்ல, ஒருவேளை சிவாவும் சக்தியும் ஜோதியை கூட்டிட்டு போறாங்கன்னா போகட்டும் விடு. என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. அந்த ஜோதியோட வீடு எங்க இருக்கு? மேடம், பழைய மார்க்கெட் ஏரியா தான். குட். ஆனா மேடம், இப்ப அந்த மார்க்கெட் மூடி இருக்கு, எதுவும் வராது போகாது. வெரி குட். இப்ப நீ என்ன செய்யணுங்கிறத கவனமா கேளு. சிவாவோட பைக் இருக்குல்ல, அதோட பிரேக்க கட் பண்ணி விட்டுடு. மறந்துடாத, ஆக்சலேட்டர் இருக்குல்ல, அத ஒரு முறை அழுத்தின பிறகு ஸ்பீட் அதிகமாகிக்கிட்டே இருக்கணும். குறையவே கூடாது. இந்த பிரேக்கோட கதை முடிஞ்சது. இப்ப இந்த ஆக்சிலரேட்டரோட கதை முடிஞ்சது. இப்ப நீ நேரா நரகத்துக்கு தான் போக போற சிவா. இல்ல இல்ல இல்ல, டாக்டர் சிவா. வாடா போலாம், அது எடுறா. மேம், நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன். வெரி குட். ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியல மேடம். நீங்க சிவாவை சாகடிக்க கூடாதுன்னு சொல்வீங்க, அதோட அப்படி சொல்லி நீங்க என்ன பல முறை அடிச்சிருக்கீங்க. இப்ப வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா சிவா செத்துருவான்ல. ஒருவேளை இந்த ஆக்சிடென்டால அவன் சாகுறான்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி சிவாவுக்கு மட்டும்தான். ஒரு சின்ன பழி கூட ஏன் மேல விழாத. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ பாவம், சிவா இந்த பைக்கை ஓட்டி இருக்கவே கூடாது. இதனால சிவா மட்டும் இல்ல, அவன் கூட சேர்த்து சக்தியும் அப்புறம் அந்த ஜோதியும் செத்து போயிட்டாங்க. ஜோதின்ற கத்தி உன் தலை மேல தொங்கிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அதுவும் காலி ஆயிடும். How sad. அந்த பைக்கோட சிவாவோட ரொம்ப சந்தோஷமான நினைவுகள் அடங்கி இருக்கு. இப்ப அந்த சந்தோஷமான நினைவுகளோட சிவா மரண படுக்கையில நிம்மதியா தூங்க போறான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. முகூர்த்த நேரமும் நெருங்கிடுச்சு. சக்தி, நீ எங்க இருக்க?
டாக்டர் சிவா என் போன் அடிக்குது. உன் அக்காவை தான் இருக்கும். நான் பைக் சைடில் நிறுத்துறேன். டாக்டர் சிவா என்னாச்சு? பைக்கை நிறுத்துங்க. சக்தி பிரேக் பிடிக்கல. அதோட ஸ்பீடு கம்மியாக மாட்டேங்குது. யாரோ பிரேக் கட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன? டாக்டர் சிவா ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்க, இல்லனா நம்ம எல்லாரும் சாக வேண்டியதுதான். செத்துட்டாங்க போல இருக்கு. அட கடவுளே, எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. செத்துட்டாங்க போல இருக்குப்பா. எவ்வளவு ரத்தம் பாரு. ஆம்புலன்ஸ் கூப்பிடு, சீக்கிரமா போன் பண்ணு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.